வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா என்ன மீனிங்னு புரியறதுக்காக ஒன்று தூக்க கலக்கத்தில் கூட என்னால் இந்த CSAT நோட்டை வந்து திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்க முடியும். நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அது உங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். பேங்கிங் படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுவாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஆப்டிடியூட் ரீசனிங் ரெண்டுமே வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். பட் காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்து எப்படி படிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே வந்து அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பே மாடல்ஸே கிடையாது. நான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் ஃபைனலாக ஷேர் பண்ணுறேன். சில சமயம் நம்ம வீக்காக இருக்கும் CSATல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 20 கொஷின்ஸ் ஆச்சு நமக்கு இந்த ஏரியாஸ்லேருந்து வந்துடும். நான் வந்து என்டையர்லி ஆப்டிடியூடில் தான் ஸ்ட்ராங்குன்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக நம்பர் சிஸ்டம் பர்முடேஷன் காம்பினேஷன்லேயே இருக்கும். வாட் வில் யூ டூ அட் த டைம்? ஆப்டிடியூட், ரீசனிங், காம்ப்ரிஹென்ஷன் மூணுத்துலேயுமே ஈஸி, மீடியம், டஃப்னு 3 ஸ்டேஜஸில் கொஷின் செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து மேக்ஸ் கிடையாது, இட் இஸ் ஆப்டிடியூடு. ஸோ ஆப்டிடியூடுன்னா எப்படி நீங்கள் திங்க் பண்ணுறீங்கிறத டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், ஒரு டாப்பிக்கு. ரீசனிங்கும் அதே மாதிரி தான். SSC எக்ஸாம்ஸோ இல்லை பேங்கிங் ஃபர்தராக வேறு என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு நம்ம இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இந்த கொஷின்ஸ்க்கும் UPSC கேட்குற கொஷின்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. காரணம் என்னென்னா, நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துலேயுமே கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணுவேன். எது ஈஸியாக இருக்கோ அதை அட்டென்ட் பண்ணுவேன். ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் ரிலை பண்ணி நான் இருந்தது கிடையாது. இன்னொன்று எக்ஸாம் ஹாலில் வந்து 3 இதுவாக நம்ம பிரிச்சுட்டு அப்ரோச் பண்ணணும் கொஷின் பேப்பரை. எப்படின்னா, யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். யூத் பேப்பர் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஹரிணி. இப்போ ரீசெண்டாக கன்க்ளூட் பண்ண சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2022 ஆல் இண்டியா ரேங்க் 289 எடுத்திருக்கேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு 2 பேப்பர் இருக்குது. GS அண்ட் ஆஃப்டர்நூன் பேப்பர் வந்து CSAT எப்படி படிக்கணும், எப்படி இந்த நோட்ஸ் எடுக்கலான்ட்டு நான் ஒரு பேசிக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஒரு 1 or 2 டாபிக்ஸ்க்கு மட்டும். LCM HCFன்னு எடுத்துட்டோன்னா ஒரு டாப்பிக்கு. LCM HCFனா என்ன மீனிங்னு புரியறதுக்காக ஒன்று நடத்தியிருப்பாங்க. ஃபேக்டர்ஸ்னால் என்ன, எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ண வரும், டிவைட் பண்ண வரும், அந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கை ரிவால்வ் பண்ணி தான் இந்த LCM HCF இருக்கும். இந்த மாதிரி நம்ம போடுவோம். ஸோ நோட்ஸு LCM எப்படி, HCF எப்படி, இதில் வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், என்னென்ன மாடல்ஸ் நீங்கள் எழுதியிருப்போம். இது ஒரு மாடலு, அகெயின் இது ஒரு மாடலு. ஸோ அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸை யூஸ் பண்ணி நம்ம CSAT மேக் பண்ணியிருந்தோம்னா டெஃபினட்டாக நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேரை நான் பார்ப்பேன், GSும் சரி CSATும் சரி நோட் மேக்கிங் பண்ணுறப்பவே மொனோட்டோனஸாக ஒரே கலரில் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அது பர்சனலாக அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த மாதிரி பண்ணுறதுல. இந்த மாதிரி பண்ணுறப்போ எனக்கு தூக்கம் வரப்போ கூட ஆக்சுவலி ஏதோ ஒன்று நம்ம க்ரீனில் எழுதியிருக்கோமே, ஏதோ ஒன்று பிங்க்கில் எழுதியிருக்கோமே, கண்டிப்பாக இது ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்க கலக்கத்தில் கூட என்னால் இந்த CSAT நோட்டை வந்து திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் எடுத்ததும் அதுக்குரிய ஃபார்முலாஸ் எடுத்து எழுதிக்கணும், ஒரு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் மாதிரி. அந்த சாப்டரில் அதெல்லாம் தான் படிக்கிறோன்றதுக்கு அர்த்தம். ஃபர்தராக அதை பற்றியான புரிதல், அந்த டாபிக் எதுக்காக படிக்கிறோம், என்ன படிக்கிறோம், அப்ளிகேஷன் எப்படி, இதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு 5 மாடல்ஸ் இருக்குன்னா மாடல் 1ன்னு போட்டு ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு கேள்வி, அந்த கேள்விகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிளாக் ஒரு ரெட்லேயே எழுதுங்கன்னு சொல்லுவேன். அப்போ தான் நமக்கு படிக்கிறதுக்கு புரியுங்க. நம்ம ஒரு 5 வருஷம் படிக்கிறப்போ போர் அடிச்சிடக்கூடாது. நம்ம நோட்டை பார்த்தா இன்னொருத்தவங்களுக்கு புரியணும். CSAT பொறுத்த வரைக்கும் அப்போ இன்னொருத்தவங்களுக்கு புரியுதுன்னா என்ன அர்த்தம்னா, 2 வருஷம் கழித்து நம்ம எழுத நமக்கே புரியலன்னா அப்படி அதனால தான் CSATக்கு வந்து புரிகிற மாதிரி எழுதணும். இன்னொன்று, அந்த 5 மாடலில் இருக்குன்னா 5 மாடலுக்கு ஒவ்வொரு சம் போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து அனலைஸ் பண்ணி அதை போட்டு பார்ப்போம். இது வந்து கிளாஸ் நோட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது முடிஞ்சிருச்சு, 5 மாடலுக்கு 5 சம்மு. 5 சம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உள்ள மாடல் நமக்கு தெரியல. ஸோ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டாப்பிக்கு கீழே ஆட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த நோட்ஸையும் நம்ம இன்கார்பரேட் பண்ணிட்டோன்னா UPSC LCMல HCFல கேட்குற எல்லா மாடலும் எனக்கு தெரியும். இப்போ இதுக்கு மேலே வந்து அவங்க கேட்குறதுக்கான வாய்ப்பே மாடல்ஸே கிடையாது. நான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் ஃபைனலாக ஷேர் பண்ணுறேன் இந்த டாபிக் முடிச்சுட்டு. இதே மாதிரி ஆப்டிடியூட், ரீசனிங், காம்ப்ரிஹென்ஷன் 3 விதமாக நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஆப்டிடியூட், ரீசனிங் ரெண்டுமே வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். பட் காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்து எப்படி படிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் அகெயின் கீ இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். நம்ம SSC எக்ஸாம்ஸோ இல்லை பேங்கிங் ஃபர்தராக வேறு என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு நம்ம இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அந்த கொஷின்ஸ்க்கும் UPSC கேட்குற கொஷின்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. காரணம் என்னென்னா, இதனோட டிஃபிகல்ட்டினஸ் அந்தளவுக்கு இருக்காது. இன்னொன்று, மற்ற காம்ப்ரிஹென்ஷன் வந்து இங்கிலீஷ் நாலேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்கும். இங்கே இங்கிலீஷ் நாலேஜை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு அந்த மைண்டில் அதை புரிஞ்சுட்டு காம்ப்ரிஹெண்ட் எந்த அளவுக்கு பண்ணுறோம் அதை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு
நோக்கத்தோடு தான் இங்கே காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும் நமக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணணும். ரொம்ப எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, அந்த டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ்க்கு மீனிங் என்ன, ஆப்ஷன் எப்படி செட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக செட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஓரளவு நம்ம யோசித்து போடுற மாதிரி தான் இருக்கும். சுத்தமாகவே ரெலவெண்ட்டாக இல்லாத இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. காம்ப்ரிஹென்ஷனில் பேசாத டாப்பிக்கை வந்து அங்கே ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுறப்போ நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் புரிஞ்சிடும். இன்னொன்று எக்ஸாம் ஹாலில் வந்து மூணு இதுவாக நம்ம பிரிச்சுட்டு அப்ரோச் பண்ணணும் கொஷின் பேப்பரை. எப்படின்னா 80 கொஷின்ஸில் எந்தெந்த டாப்பிக்கெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். கொஷின் நம்பர் 1 இப்போது டைம் அண்ட் ஒர்க் இருக்குது, இல்லை ஒரு பைப் சம்மு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நான் அதில் வீக்காக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த கொஷினை நான் கையே வைக்க மாட்டேன். செகண்ட் கொஷின் போகிறேன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் அட்டன் பண்ணுவேன். இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் அந்த 80 கொஷின்ஸில் நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண ஏரியாஸ் இருப்போம். அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ணிட்டேன்னா அதுலேயே அரௌண்ட் 30 கொஷின்ஸ் வந்துடும். 30ங்கிறப்போ நம்மளோட கம்ஃபர்டபுள் ஸ்கோர் வந்துடும். சில சமயம் நம்ம வீக்காக இருக்கும் CSATல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 20 கொஷின்ஸ் ஆச்சு நமக்கு இந்த ஏரியாஸ்லேருந்து வந்துடும், ப்ரிப்பேர் பண்ண ஏரியாஸ்லேருந்து. மீதி செகண்ட் ரவுண்ட் போவோம். அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் போகிறப்பயே ஒரு சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வராது. அதெல்லாம் நம்ம பாதியில் வச்சுட்டு அந்த கொஷினை ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் போட்டால் ஆன்சர் வரும். பட் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அதிகமாக. அந்த 2 நிமிஷத்தை தாண்டிச்சுன்னா அந்த கொஷினை விட்டுட்டு அடுத்த கொஷின் போகணும். அது போட்டாலே ஆன்சர் வரும். பட் அதை விட ஈஸியாக உள்ள லாஸ்ட்டு 79, 80வது 2 கேள்விகள் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கொஷினை பார்த்ததுமே ஆன்சர் தெரியுதுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய லிஸ்ட்டை விட்டு நீங்கள் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நீங்களே ஏற்படுத்திடக்கூடாது எக்ஸாம் ஹாலில். CSAT பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நம்ம வந்து பிரெயினை வந்து டயர்ட் ஆக்குற மாதிரி தான் இனிஷியல் கொஷின்ஸ் இருக்கும். அந்த 4 செட்லேயுமே அந்த கொஷின் மாறுபடும். யாருக்கு ஃபஸ்ட்டு கொஷின் ஈஸியாக வருது, செகண்ட் கொஷின் ஈஸியாக, சில நபர்களுக்கு டிஃப்ரெண்ட் செட்ஸின் காரணமாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வர கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக கூட இருக்கலாம். ஈஸியாக மைண்ட் செட் அவங்க வச்சுட்டு கிளியர் பண்ணி கூட பண்ணிடலாம். மேபி ஒரு சில செட் ஒரு பிஓசியோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வர கொஷின்ஸ் எல்லாமே டஃப்பாக இருக்கும். நம்ம அதில் வச்சு உட்காந்துட்டு இருந்தோம்னா லாஸ்ட்டு வர 10 கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் விட்டுறக்கூடாது, தவற விட்டுறவே கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். கொஷின்ஸ் லைனாக போவோம். சில நபர்கள் வந்து 50வது கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்ததும் பேனிக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே உங்களுடைய டெஸ்ட் சீரியஸை வச்சு நீங்கள் வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறீங்கிறது பொறுத்து தான். எந்த ஏரியாவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அதை அட்டன் பண்ணணும். அக்யூரேசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ஆன்சர் வரலைன்னா தயவு செஞ்சு அந்த கொஷினை வந்து ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. அது செகண்ட் தேர்ட் ரவுண்டு போயுமே உங்களுக்கு ஆன்சர் வரலைன்னா கூட ப்ராபபிலிட்டியை வச்சு எப்பயுமே CSATல ஆன்சர் டிக் பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம வந்து அந்த 28 to 30 கொஸ்டின் கரெக்டானா கிளியர் ஆகிடும்னு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜியை கூட ஃபாலோ பண்ணிக்கலாமே தவிர உங்களுக்கு கரெக்டாக 66 கூட வந்து நிற்கலாம். நீங்கள் போடுற அந்த கடைசியாக ஒரு கொஷின் ப்ராபபிலிட்டி போடுவோம், நம்மளுக்கு வந்து 66 நிற்கிறதுல வந்து ஒரு பெருத்த அவமானம் உருவாயிடும். மார்க் நான் வந்து வெளிக்காட்டிக்க முடியாதுங்கிறதுனால நம்ம ஒரு கொஷின் எக்ஸ்ட்ராவாக போட்டதுனால அந்த மார்க் வந்து 63 64 வந்து நின்று நம்மளை வந்து கீழே சறுக்கி விட்டுரும். ஸோ அக்யூரேசி இஸ் வெரி 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 மச் இம்பார்ட்டண்ட் கீ இன் கிளியரிங் CSAT. மல்டிபிள் ரிவிஷன்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். காம்ப்ரிஹென்ஷன்லேயும் வந்து ஈஸியான கொஷின்ஸ் நிறைய இருக்கும். இன்னொன்று வந்து கொஷின் பேப்பர் அப்ரோச் பண்ணுறப்போ எல்லா கொஷின்ஸுமே எது நமக்கு தெரிஞ்ச ஏரியா இருக்கோ அதை அட்டன் பண்ண சொல்லியிருந்தேன். செகண்டாக வந்து 3 டாப்பிக்காக பிரிச்சிருப்பாங்க CSAT-ஐ. நான் வந்து என்டையர்லி ஆப்டிடியூடில் தான் ஸ்ட்ராங்குன்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக நம்பர் சிஸ்டம் பர்முடேஷன் காம்பினேஷன்லேயே இருக்கும். வாட் வில் யூ டூ அட் த டைம்? காம்ப்ரிஹென்ஷனே அட்டன் பண்ணாமல் வந்துடுவீங்களா? யூ ஹாவ் டு அட்டன் காம்ப்ரிஹென்ஷன் அட் எனி காஸ்ட். அந்த சமயத்தில் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் அப்பயும் மைண்டை தெளிவாக வச்சுக்கோங்க. யூ கேனாட் அஃபோர்ட் டு லீவ் எனி பார்ட் ஆஃப் த CSAT பேப்பர். நம்ம வந்து ஆப்டிடியூட், ரீசனிங், தென் காம்ப்ரிஹென்ஷன் 3த்தையுமே சரி சமமான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்லேயே கொடுக்கணுங்கிறத எக்காரணத்துக்கு ஒன்றும் மறக்க வேணாம். இந்த வருடம் நான் கேள்விப்பட்டேன் ரீசனிங்லேயே கொஷின்ஸ் ரொம்ப கம்மி. ஒரு சில வேளை நீங்கள் வந்து ரீசனிங்கில் வந்து புலியாக இருந்து ரீசனிங்கே கேட்காம போய் இப்போ ஆப்டிடியூடும் காம்ப்ரிஹென்ஷனும் அட்டன் பண்ணுற நிலைமை வரலாம். UPSCங்கிறது எதையுமே வந்து மாற்றக்கூடிய அவங்களோட ஓன் டிஸ்கிரிப்ஷனில் எடுக்கக்கூடிய ஒரு கொஷின் பேப்பர். சிலபஸ் என்ன இருக்கோ எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு போகணும். எனக்கு பர்முடேஷன் காம்பினேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் கூட அதில் உள்ள எல்லா ஃபார்முலாஸ், எல்லா மாடல்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். பட் ஐ நோ அந்த ஏரியாவிலேருந்து வந்தால் நான் எக்ஸாம் ஹாலில் வந்து அதில் தவறு பண்ணுவது அதிகமாக பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அந்த கொஷினை நான் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு எனக்கு அந்த தேவையான ஸ்கோர் வரலைன்னா மட்டும்தான் நான் அந்த ஏரியா வந்து டச்சே பண்ணுவேன். நான் பல வாட்டி ரிவிஷன் பண்ணியிருந்தாலும் இந்த ஏரியாவில் எனக்கு தவறு அதிகம் நேரக்கூடிய ஏரியானா அதை டச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இதிலலாம் நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் வந்து தவறுகள் அதிகம் வருதோ
அந்த ஏரியாஸ்லாம் நீங்கள் டச் பண்ணாமல் போகணும். எங்கே நெகட்டிவ்ஸ் குறைக்க முடியும்னு நீங்கள் பார்க்கணும். அது மாதிரி நெகட்டிவ்ஸை குறைக்கிறது தான் சிசெட்டோடைய இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று என்னென்னா 3 பார்ட்டையுமே நான் வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னேன். அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ ஆப்டிடியூட்னா அதில் இருக்க எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிவிட்டு நான் ரீசனிங் அடுத்தது போகணுமா எக்ஸாம் ஹால்னு கேட்டால் அப்படி கிடையாது. என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்ததுன்னா நான் ஆப்டிடியூட் தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுவேன், ரீசனிங் தான் ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி நான் பிரித்து பார்க்க மாட்டேன். நான் மொத்த எக்ஸாம் பேப்பரை 2ஆக வச்சுப்பேன். காம்ப்ரிஹென்ஷன் தனி, ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் தனி. ஏன்னா ரெண்டுமே இட் வில் டேக் சம் டைம் டு ஒர்க் அவுட். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் ஒரு செக்ஷனாக வச்சுட்டேன். அதில் வந்து அரௌண்ட் 50 கொஷின்ஸ் வரும், மீதி 30 கொஷின்ஸ் காம்ப்ரிஹென்ஷன் வரும். அந்த 50ல் என்னால் எவ்வளோ போட முடியுது, அதுதான் என்னுடைய ஃபஸ்ட் ரவுண்டான கொஷின்ஸு. டஃப்பாக உள்ள கொஷின்ஸ் நான் அட்டன் பண்ண மாட்டேன். அது எப்படி டஃப்பு ஈஸினா, உங்களுக்கு அதுக்கு தெரிஞ்சால் அது ஈஸி, தெரியலன்னா அது டஃப்பாக இருக்குன்னா அதை அட்டன் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே ஆப்டிடியூட், ரீசனிங், காம்ப்ரிஹென்ஷன் 3த்துலேயுமே ஈஸி, மீடியம், டஃப்னு 3 ஸ்டேஜஸில் கொஷின் செட் பண்ணியிருப்பாங்க. ஈஸி எல்லாத்துலேயுமே நம்ம முடிச்சிடணும், அட்டன் பண்ணி முடிச்சிடணும். மீடியமில் தான் அந்த செகண்ட் ரவுண்டு போகணும். இது போகிறப்போ ஆன்சர் வரலைன்னா அதை விட்டுறலாம். அதுதான் நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம கம்பார்ட்மெண்டலாக வந்து இது ஒன்று தான் படிப்பேன், இதுலேருந்து வர எல்லா கேள்வியும் நான் சரியாக எழுதுவேன்னு நினச்சிட்டு காம்ப்ரிஹென்ஷன் 30க்கு 28 அட்டன் பண்ணி அதில் 8 தவறாகிறதுக்கு நான் ஈஸி மீடியம் அதில் உள்ள கொஷின்ஸை நான் 20 அட்டன் பண்ணி எனக்கு 18 ரைட்டானா போதும், நான் நெகட்டிவ்ஸை குறைச்சிருவேன். அதுதான் இங்கே நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. எல்லாத்துலேயுமே கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவேன், எது ஈஸியாக இருக்கோ அதை அட்டன் பண்ணுவேன். ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் ரிலை பண்ணி நான் இருந்தது கிடையாது. எல்லாத்துலேயும் ஈக்குவலாக ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள். ஃபார்முலா மெத்தட் மட்டும் அப்ரோச் பண்ணி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணுங்கள். சில சமயம் வந்து ஃபார்முலாஸ் போட்ட ஆன்சர் வராது. இது வந்து மேக்ஸ் கிடையாது, இட் இஸ் ஆப்டிடியூடு. ஸோ ஆப்டிடியூடுன்னா எப்படி நீங்கள் திங்க் பண்ணுறீங்கிறத டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், ஒரு டாப்பிக்கு. ரீசனிங்கும் அதே மாதிரி தான். இப்போ ரீசெண்டாக நம்பர் சிஸ்டம்ஸில் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இட் இஸ் பார்ட் ஆஃப் ரீசனிங். அந்த கொஷின்ஸ் நம்பர் சிஸ்டம்லேருந்து வந்தாலும் அது ஆப்டிடியூட் கொஷின்ஸ் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் வச்சு வர கொஷின்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் ரீசனிங். இப்படிங்கிறப்போ நீங்கள் கம்பார்ட்மெண்ட்டாக நீங்கள் பிரித்து நான் நம்பர் சிஸ்டம்னு படிச்சிருந்தேன்னா ரீசனிங் கொஷின் அப்ரோச் பண்ண தெரியலனா இப்போ நம்பர் சிஸ்டம் படித்தோம் வேஸ்ட்டு, ரீசனிங்கில் வர கொஷினும் என்னால் அட்டன் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே நம்ம வந்து வாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ரீசனிங்னா யூபிஎஸ்சி ப்ரீவியஸாக கேட்ட கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அது உங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். indiabix.com சொல்லிட்டு அந்த வெப்சைட் வந்து வெரி வெரி ரெலவெண்ட் ஃபார் மீ இன் மை ப்ரிப்பரேஷன். நான் 3rd அட்டெம்ப்டில் தான் என்னோடய ப்ரிலிம்ஸ்க்கு எல்லா பேசிக் ஃபவுண்டேஷனும் நல்லா போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அந்த அட்டெம்ப்டில் தான் இந்த ஒரு வெப்சைட்டும் நான் கண்டுபிடிச்சேன். பேங்கிங் படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுவாங்க. இது எப்படி இருக்குன்னா, எல்லா பார்ட்ஸையும் நான் சொன்ன ரீசனிங்கு ஆப்டிடியூட் ரெண்டுமே இருக்கும். ஆப்டிடியூட்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்பர் சிஸ்டம் எல்லாத்துல இருந்தும் நம்பர் சிஸ்டம்லேயே ஈஸி, மீடியம், டிஃபிகல்ட்னு 3 லெவல் 1, 2, 3ன்னு வச்சுருப்பாங்க. இல்லை எல்லா கொஷின்ஸுமே நான் லைனாக சால்வ் பண்ணுவேன். இப்போ லெவல் 1ல் ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின் போடுவேன். அதுக்கு ரெண்டுமே கரெக்ட் ஆகுதுன்னா 5வது கொஷின் போடுவேன். ஏன்னா லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக அந்த லெவல் 1லேயே 5வது கேள்வி கடினமாக இருக்குன்னா என்னால் போட முடியலன்னா 3rd 4th கொஷின் அட்டன் பண்ணுவேன். இப்போ அந்த 5th கொஷின் நான் அட்டன் பண்ணி கரெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த 3, 4th கொஷினை ஸ்கிப் பண்ணிவிட்டு லெவல் 2க்கு போயிடுவேன். அதே மாதிரி லெவல் 2ல் வந்து 1 or 2 கொஷின், 1வது கேள்வி, 3வது கேள்வி, 5வது கேள்வி இப்படி போடுறப்போ நான் அந்த என்டையர் லெவலில் கவர் பண்ணியிருக்கிற ஒரு ஆப்டிடியூட் என்கிட்ட இருக்காங்கிற மாதிரி நான் செக் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸில் அவங்களே கொஷின் கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்கள் அந்த வெப்சைட்லேருந்து நிறைய மாடல்ஸ் நான் எடுத்து என்னோடய நோட்ஸில் இன்கார்பரேட் பண்ணேன். இப்போ இன்றைக்கி என்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த indiabix.comங்கிற என்டையர் வெப்சைட்டில் எனக்கு தேவையான ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லா டாபிக், எல்லா மாடல்ஸையும் நான் படிச்சிருப்பேன். எல்லா சம்ஸையும் என்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் யூபிஎஸ்சி நம்மக்கிட்டேருந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எக்காரணத்துக்கு ஒன்றும் யூபிஎஸ்சி இவ்வளோ தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம மைண்ட் செட் வச்சுருக்கிறதுனால தான் நம்ம ஹையஸ்ட் டிஃபிகல்ட்டி ப்ரிப்பேர் பண்ணாமல் போகிறதுக்கான ஒரு காரணம். ஸோ ரெடி ஃபார் எவ்ரி திங். சிசெட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடெண்ட்டாக போங்க. ப்ரீவியஸ் அட்டெம்ப்டில் சிசெட் கிளியர் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த அட்டெம்ப்டில் ஒரு பேனிக் க்ரியேட் ஆகும். நம்ம ஒரு வருஷம் கிளியர் பண்ணலன்னா அதுக்கு காரணம் நம்ம படிக்கலை. இந்த வாட்டி ஏன் அந்த பேனிக் நமக்கு இருக்கணும்? நம்ம வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பார்த்து நம்ம படித்தாச்சு இல்லையா, நம்ம ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, நிறைய டெஸ்ட் சீரிஸ் போட்டாச்சு. அந்த கான்ஃபிடென்ஸோடு நம்ம போகணும். கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணுமே தவிர தயவு செஞ்சு ப்ரெஷர் போட்டுக்காதீங்க. சிசெட் பேப்பரில் வந்து இன்னொரு அணுகுமுறை என்னென்னா, காம்ப்ரிஹென்ஷன் வந்து லாஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருக்கப்போ காம்ப்ரிஹென்ஷனில் இன்டர்பிரிட்டேஷன் ப்ராப்பராக பண்ண முடியாமல் போயிடும்.
சில சமயம் வந்து ஒரு சிலர் காம்ப்ரிஹென்ஷனை ஃபஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஆப்டிடியூட் ரீசனிங் லாஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க. அது இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் மாறும். நான் வந்து எப்படி அட்டன் பண்ணுவேன்னா, எடுத்தது நான் ஆப்டிடியூட் பண்ணுவேன். அப்படி பண்ணால் தான் எனக்கு பிரெயின் வந்து அலர்ட் ஆகும். அந்த அலர்ட்னஸோட நான் காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணுறப்போ துல்லியமான ஒரு ஆன்சரும் எந்த இடத்துல தவறு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வந்து நம்ம அலர்ட்டாக எக்ஸாம் எழுதியிருப்போம். அந்த செகண்ட் ½ an hourல வந்து அந்த 30 கேள்விகளில் நமக்கு எதெல்லாம் அந்த ஈஸின்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த டாபிக் படித்தா லிட்ரேச்சர் இங்கிலீஷ் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி படித்த இங்கிலீஷாக இருக்கணும். கிளைமேட் சேஞ்சை பற்றி, பொல்யூஷன் பற்றி, அக்ரிகல்ச்சர் பற்றி இந்த மாதிரியான ஜிஎஸ் ஓரியன்டான காம்ப்ரிஹென்ஷன் டாபிக்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதுலேயும் இன்ஃபரன்ஸ் என்ன, அந்த மாதிரியான கொரோலரி என்ன, அதில் வந்து நம்ம எதுலலாம் நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி கொஷின்ஸை ஈஸியாக உள்ள கொஷின்ஸை ½ an hour நம்ம போட்டு அந்த 30 கொஷின்ஸில் எவ்வளோ முடியுதோ அதை அட்டன் பண்ணிவிட்டு லாஸ்ட் ½ an hourல வந்து நம்ம ஆப்டிடியூட் ரீசனிங்கில் என்னென்னலாம் விட்டு வச்சுருக்கோம், அப்புறம் காம்ப்ரிஹென்ஷனில் டஃப்பாக இருக்கிற கொஷின் கூட சில சமயம் ஆன்சர் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஃபைனல் ரவுண்டில் பண்ணுறப்போ ஓவரால் என்டையர் CSAT பேப்பர் அப்ரோச் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணி ஈஸி, மீடியம், டிஃபிகல்ட் இந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம கொஷின் பேப்பர் அப்ரோச் பண்ணணும். காம்ப்ரிஹென்ஷன் வந்து காமாக இருக்கிறப்ப அட்டன் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் பண்ணால் நிறைய டைம் காம்ப்ரிஹென்ஷனுக்கு யோசித்து இது கரெக்டாக இருக்குமா, இது தப்பாக இருக்குமான்ட்டு ஆசிலேஷனில் இருப்போம். அதனால தான் நான் வந்து இன்பிட்வீன் டைம் மிடில் ஆஃப் த எக்ஸாம் தான் நம்ம பிரெயின் ரொம்ப அலர்ட்டாகவும் காமாகவும் இருக்கும். ஏன்னா ஃபைனல் ½ an hourல நீங்கள் காம்ப்ரிஹென்ஷனுக்கு வச்சிங்கனாலும் பேனிக்கில் தப்பாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தப்பான ஆன்சர் செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. ஸோ இட் வாஸ் மை ஸ்ட்ராட்டஜி ஆஃப் யூஸிங் அட்டெண்டிங் காம்ப்ரிஹென்ஷன் இன் த மிடில் ஆஃப் த எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து ஆப்டிடியூட். ஏன்னா கடைசி ஒரு வேகத்தில் கூட நான் ஒரு ஆப்டிடியூடை ஸ்பீடாக போட்டேன்னா டக்குன்னு ஃபார்முலா போட்டு ஒரு ஆன்சரை டிரைவ் பண்ண முடியும். கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மக்கிட்ட பேப்பர் வாங்குற வரைக்கும் அந்த ப்ராப்பர்லி நம்ம ஓஎம்ஆரை ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லாஸ்ட்டு ஒரு 1 minute இருக்குன்னா கூட ஒரு கொஷினை வந்து ஒரு ப்ராபபிலிட்டி வருது, நமக்கு கண்டிப்பாக அக்யூரேசி வருதுன்னா அந்த கொஷினை ஃபைனலாக நமக்கு முன்னாடி ஆள்கிட்ட பேப்பர் வாங்குற வரைக்கும் நம்ம அதை ஷேர் பண்ணி கொடுத்துட்டு மேக்ஸிமம் பெஸ்ட்டை கொடுத்துட்டு வாங்க. CSAT என்னடா இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு சில பேர் வந்து போதும்ன்ட்டு பாதியில் நம்மளோட ஃபுல்லஸ்ட்டு கொடுக்காம உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம். நம்ம ஆன்சர் அக்யூரேட்டாக வர வரைக்கும் நம்ம அது கடைசி நிமிஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணி அப்ரோச் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம்.